ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜெரண்டு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டு அந்த இந்த டைப்பு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டு எப்படி இருக்குன்னா, ஹேவிங் போட்டு பக்கத்தில் V3 வேர்பு வரும். அதான் பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டு. ஹேவிங் போட்டு பக்கத்தில் V3 வேர்பு வரும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே நினச்சிங்க ஃபார்முலா மாதிரி. சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், ஐ ஹேவ் ரிட்டன் ஏ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஐ ஹேவ் ரிட்டன் ஏ லெட்டர்னால் நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். இதை வந்து இந்த பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டாக எப்படி மாற்றுறது அப்படின்னு வாங்க சொல்லித்தரேன். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துனா சிம்பிள் ஆக்டிவ் ஜெரண்டு வருது. அந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டு எது கூட ஐஎன்ஜி சேர்த்துனா வரும், அது வாங்க பார்க்கலாம். இப்போ ஐ ஹேவ் ரிட்டன் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஐன்றது சப்ஜெக்ட்டுங்க, ஹேவ் ரிட்டன்றது வெர்புங்க, லெட்டர்ன்றது ஆப்ஜெக்ட்டுங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், பாசிட்டிவாக கமெண்ட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, போகலாங்களா? இப்போ இந்த ஜெரண்டை உருவாக்குறதுக்கு 3 ரூல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஜெரண்டை உருவாக்க 3 விதிகள் இருக்குது. அது ஒன்று என்னென்னா, டூ வெர்பாக இருந்தால் டூ வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்டை உருவாக்கலாம். இப்போ வெர்பல் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருந்தால் அதை ஜெரண்டாக்க முடியாது. பி வேர்பாக இருந்தால் பி வேர்பை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல பீயிங்கை வைக்கணும் அப்படின்னு 3 ரூல்ஸ் இருக்குது. சரி, ஹெல்பிங் வேர்ப்பு மெயின் வேர்ப்பு அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்னா, ஹெல்பிங் வேர்ப்பு தான் ஹெல்பிங் வேர்ப்பு டூ வேர்ப்பு தான் அது கூட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்டாக்கணும். இப்படி ஒரு விதிகளை தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அந்த வகையில் இப்போ வந்துருக்கிறது வேர்ப்பு என்ன வகையில் வந்துருக்குதுங்க? ஹேவ்ன்றது டூ வேர்ப்பு, ரிட்டன்றது V3 வேர்ப்பு, டூ வேர்ப்பு ஹெல்பிங் வேர்ப்பு மெயின் வேர்ப்பு இந்த பேட்டர்ன் வந்துருக்குது. அப்போ ஹெல்பிங் வேர்ப்பு மெயின் வேர்ப்பாக இருந்தால் நம்ம ஜெரண்டாகிறது என்ன பண்ணணும், அந்த ஹெல்பிங் வேர்ப்பு டூ வேர்ப்பான்னு பார்க்கணும். அதனுடைய டூ வேர்ப்பு கூட அந்த டூ வேர்ப்போட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்டாக மாற்றணும். அந்த மாதிரியில் இந்த ஹெல்பிங் வேர்ப்பு என்னது ஹேவ், மெயின் வேர்ப்பு ரிட்டன், ஹேவ் கூட ஐஎன்ஜி சேர்த்துங்க ஹேவிங் வந்துருச்சுங்களா, அந்த ரிட்டனை அப்படியே எழுதிக்கிறீங்க. இப்போ ஹேவ் ரிட்டன்னா என்ன தமிழ் பண்ணிங்க, எழுதியிரு அப்படின்னு அர்த்தம். இந்த ஜெரண்டா ஆக்கணும் என்ன பண்ணுன்னா, ஹேவிங் ரிட்டன்றது வந்து எழுதியிரு ப்ளஸ் தல், எழுதியிருத்தல். அப்போ பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டுக்கு ஹேவிங் ரிட்டன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். அதுக்கு எப்படி மீனிங் வருதுங்க, எழுதியிருத்தல் அப்படின்னு வருதுங்க. இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டு. இந்த பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டு வந்து சப்ஜெக்டாக வரும்னு சொல்கிறேன். அது பாருங்கள், எடுத்துக்காட்டு. ஹேவிங் சேவ்டு மணி இஸ் யூஸ்ஃபுல். ஹேவிங் சேவ்டுன்ற வேர்ப்புக்கு V3 வந்துருக்குதுங்க. ஹேவிங் ப்ளஸ் V3 வந்துருக்குதுங்களா, இதுதான் பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டு சப்ஜெக்டாக வந்துருக்குதுங்க. இஸ் யூஸ்ஃபுல், பணத்தை சேமித்திருத்தல் பயனுள்ளதாகும். அடுத்த ரூல் 2, பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்ட் ஆப்ஜெக்டாக வரும். ஐ ஹேட் ஹேவிங் லைடு, நான் பொய் சொல்லி இருத்தலை வெறுக்கிறேன். ஐன்றது சப்ஜெக்ட்டுங்க, ஹேட் வேர்ப்புங்க, ஹேவிங் லைடுன்றது பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்ட் ஆப்ஜெக்டாக வந்துருக்குதுங்க. அடுத்தது ரூல் 3, பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வரும். எடுத்துக்காட்டு, பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வரும். எடுத்துக்காட்டு, திஸ் இஸ் கால்டு ஹேவிங் லைடு. இது பொய் சொல்லியிருத்தல் என அழைக்கப்படுகிறது. இது என்னவாக இது திஸ் என்ற சப்ஜெக்ட்டுங்க, இஸ் கால்டு அழைக்கப்படுகிறது வெர்பை பார்த்து என்னவாக யாரான கேள்வி கேட்டிங்கன்னா அதான் வந்து காம்ப்ளிமெண்ட்டு. இது என்னவாக அழைக்கப்படுகிறது, பொய் சொல்லியிருத்தலாக அழைக்கப்படுகிறது. அப்போ ஹேவிங் லைடு, ஹேவிங் ப்ளஸ் V3 பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வந்துருக்குதுங்க. அடுத்து ரூல் 4, பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்ட் ஃபாலோயிங் ப்ரிப்போசிஷனாக வரும். ஒரு ப்ரிப்போசிஷனை தொடர்ந்து பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்ட் வரும்னு சொல்கிறேங்க. சாரி ஃபார் ஹேவிங் ட்ரபிள்டு யூ. ஐ சாரி ஃபார் ஹேவிங் ட்ரபிள்டு யூ, நான் வருந்துகிறேன். ஐ சாரி எதுக்கு, ஃபார் ஹேவிங் ட்ரபிள்டு யூ, உங்களை தொந்தரவு செய்ததுக்காக வருந்துகிறேன். ஃபார்ன்றது ப்ரிப்போசிஷனுக்கு ஆப்ஜெக்ட் என்ன வந்துருக்குதுங்க, ஹேவிங் ட்ரபிள்டுன்ற பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டு ப்ரிப்போசிஷனுக்கு ஆப்ஜெக்டாக வருது, அல்லது ப்ரிப்போசிஷனுக்கு தொடர்ந்து வரும், பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டு வரும்ன்ற ஒரு ரூல் இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். அடுத்தது ரூல் 5, பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்ட் புட்டின் ஆப்போசிஷனாக வரும். புட்டின் ஆப்போசிஷனாக என்னதுங்கன்னா, ஒரு நவுனுக்கு பக்கத்தில் இன்னொரு நவுன் வர்றது தான் புட்டின் ஆப்போசிஷன். அது மாதிரி ஒரு நவுனுக்கு பக்கத்தில் இந்த பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டு நவுனோட இடத்துல நவுனாக வரும், அது புட்டின் ஆப்போசிஷனாக வரும்னு சொல்கிறேன். எடுத்துக்காட்டு பாருங்கள். த டாக்டர்ஸ் ஆக்ஷன் ஹேவிங் விசிட்டட் த புவர் பேஷண்ட் டச்டு எவரிவன். ஏழை நோயாளிகளை சந்தித்திருத்தல் ஆகிய மருத்துவரின் செயல் எல்லோரையும் நெகிழச் செய்தது.
த டாக்டர்ஸ் ஆக்ஷன் ஹேவிங் விசிட்டட், டாக்டர்ஸ் ஆக்ஷன்றது ஒரு நவுனு. ஹேவிங் விசிட்டட் த புவர் பேஷன்ஸ் இது என்னதுங்க பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்ட் நவுனாக வந்திருக்குதுங்க. இந்த டாக்டர்ஸ் ஆக்ஷன் நவுனுக்கு பக்கத்துலேயே இன்னொரு நவுனாக வந்து ஹேவிங் விசிட்டட் இந்த புவர் பேரண்ட்ஸ்ன்ற பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்ட் நவுனாக வந்து புட்டின் ஆப்போசிஷனாக வருது. த டாக்டர்ஸ் ஆக்ஷன் ஹேவிங் விசிட்டட் த புவர் பேஷன்ஸ் இது வரைக்கும் சப்ஜெக்ட் பகுதிங்க. டச்சுன்றது வெறுப்புங்க, எவரி வந்து ஆப்ஜெக்ட்டுங்க. ஏழை நோயாளிகளை சந்தித்திருத்தலாகிய மருத்துவரின் செயல் எல்லோரையும் நெகிழச் செய்தது. இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்ட் இதை ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.